உணவு என்றால் என்ன அப்படின்னா, மருந்து என்றால் என்ன அப்படின்னா, பசியை போக்குவதற்கு தான் உணவு. நோய் வந்தால் குணப்படுத்துவதற்கு மருந்து. நோயை குணப்படுத்துவதற்கு மருந்து, பசியை போக்குவதற்கு உணவு. அப்போ பசிக்காகவே இவங்க மருந்து சாப்பிடுறாங்க. பசி ஏற்பட்டாலே இவங்க மருந்து தான் சாப்பிடுறாங்க. வெந்தயம், சீரகம், ஓமம், சுக்கு, இஞ்சி இதெல்லாம் அரைச்சி மசாலாவ அரைச்சி சோத்துல உப்பெல்லாம் போட்டு உப்பெல்லாம் ஒரு மருந்து, கிருமி நாசினி. உப்பு அதுபோல் இந்த சீரகம், வெந்தயம் இதெல்லாம் மருந்து. அப்போது இதை சாப்பிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க? பசியை போக்குறாங்க. மருந்தை சாப்பிட்டு பசியை போக்குகிறார்கள். வத்த குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துலேயும் மருந்தை தான் கலக்குறாங்க. மருந்தை சாப்பிட்டு பசியை போக்குகிறார்கள். இதுதான் தப்பான புரிதல். இவங்களுக்கு மருந்துன்னா என்ன, உணவுன்னா என்னன்னு தெரில. உணவுன்னா மருந்து அதில் இருக்கக்கூடாது, சுத்தமாகவே இருக்கக்கூடாது. இப்போ உணவுன்னா பசியை போக்குவதற்காக நீ உணவை தேடுகிறாய், அப்பொழுது உணவைத்தான் நீ சாப்பிட வேண்டும், மருந்தை சாப்பிடக்கூடாது. அப்புறம் ஏன் குழம்பு வச்சு மசாலாலாம் அரைச்சி, மருந்துகளை அரைத்து மசாலா சீரகம், வெந்தயம், கடுகு, ஓமம், சுக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் அரைச்சி மசாலாவை அரைச்சி ஏன் குழம்பா மாற்றி ஏன் நீ மருந்து சாப்பிட்றீங்க? உப்பெல்லாம் போட்டு, உப்பு ஒரு மருந்து, கிருமிநாசினி. அப்படின்னா இதெல்லாம் போட்டு நீங்கள் எதுக்கு மருந்தை சாப்பிடுகிறீர்கள்? பசிதானே ஏற்பட்டது, உணவைத்தானே நீங்கள் சாப்பிட வேண்டும், நீங்களே மருந்தை சாப்பிடுகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்படின்னா எதுக்காக மருந்து சாப்பிட்றோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம அரிசி சோறு சாப்பிட்றோம். அரிசி, கோதுமை இதெல்லாம் நமக்கு நோயை தரும். நோய் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நோயை தருகிற அந்த அரிசி, சோறு அதில் குழம்ப ஊற்றி, மருந்துங்கிற அந்த குழம்ப ஊற்றி சாப்பிட்றோம். ரொம்ப புத்திசாலின்னு நினப்பு மனுஷங்களுக்கு. நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமாக இதை சாப்பிட்டா நோய் வரும். அப்போ அந்த நோயை தருகிற அந்த சோத்தில் குழம்ப ஊற்றிரு, குழம்புங்கிற அந்த மருந்தை ஊற்றி இவங்க சாப்பிட்றாங்க. ஆனால் உணவை சாப்பிடல. எப்படி? பசிச்சது. இவங்க என்ன பண்ணுறாங்க? நோயை தருவது உணவாக இருக்க முடியாது. பசிக்குது, ஆனால் இவங்க உணவை சாப்பிடவே இல்லை. உணவுங்கிறது எது? காய்கறிகள். பச்சையாக இருக்கிறது தான் உணவு. பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் அது உணவு. அதை வேக வச்சாலே அது மருந்தாக மாறிடும், ஒன்று இன்னொன்றாக மாறிவிடும். அப்போது உப்பு சேர்த்திங்கன்னா அது மருந்தாக மாறிடும். உப்பு போட்டு சமைக்கிறீங்க, மசாலாலாம் தான் மருந்து அது. அப்போ நீங்கள் பசிச்சதுன்னா உணவை தானே சாப்பிட்ணும். அப்போ நாம் பச்சையான உணவுகளை சாப்பிடுவதில்லை. அப்படின்னா நம்ம பசித்தா உணவை சாப்பிடாமல் பசித்தால் மருந்தை சாப்பிடுகிறோம் அப்படிங்கிறது தான் நான் இந்த விஷயத்தில் சொல்ல வரேன். அப்போ அந்த வகையில் சோறுங்கிறது நோயை தரக்கூடியது. அதனால் நோய் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மருந்தை மசாலாவாக அரைத்து அதை குழம்பாக செய்து வத்த குழம்பு, கறி குழம்பு, மீன் குழம்புன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குழம்பு ஊற்றி நம்ம கறி குழம்பு அப்படின்னா கறிங்கிறது நோயை தரும். அது நமது உணவு கிடையாது. முறையற்ற உணவுகள் தான் நமக்கு நோயை தரும். முறையற்ற உணவுகளை சாப்பிடும்போது அதில் மருந்தை ஊற்றி மனிதர்கள் சாப்பிடுகிறார்கள். ஆனால் இவர்கள் எப்பொழுதுமே உணவை சாப்பிடுவதில்லை. ஏன்னால் இந்த உணவு என்பது நோயை தராது. பச்சை உணவை சாப்பிடாமல் எப்பொழுதுமே தவறான உணவுகளை சாப்பிடுவதால் தான் நோய்கள் வருது. தவறான உணவுகள் மீது இவர்கள் என்ன பண்ணுறாங்க? மருந்தை அரைத்து, மசாலாவாக மருந்தை அரைத்து குழம்பாக ஊற்றி சாப்பிடுகிறார்கள். அந்த வகையில் சோறு, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன் இது எல்லாமே நோயை தரும். இவையெல்லாம் மனிதர்களின் உணவு அல்ல. இதெல்லாம் வேறொரு உயிரினங்களுக்கான உணவாக இருக்கலாம். இந்த மாதிரி முறைகேடான உணவுகளை, தவறான உணவுகளை, நமது உணவாக இல்லாத பிற உயிரினங்களுக்கான உணவுகளை நாம் சாப்பிடுவதால் நமக்கு நோய்கள் வருகிறது. நோய்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக சோறு, பூரி, பொங்கல், தோசை, அரிசி, கேழ்வரகு இது மாதிரி மாமிசம், மீன், முட்டை இதிலெல்லாம் என்ன பண்ணுறாங்க? மருந்தை கலக்கிறாங்க. சீரகம், வெந்தயம், கடுகு, ஓமம், சுக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மளிகை ஜாமான் அத்தனையும் மருந்தை மசாலாவாக அரைத்து குழம்பு வச்சு அப்புறம் நோய்களை தருகிற உணவுகளோடு ஊற்றி பிசைந்து சாப்பிடுகிறார்கள். ஆனால் மனிதர்கள் உணவை சாப்பிடவில்லை, மருந்தை தான் சாப்பிட்றான். ஆனால் உணவை ஒரு நாளும் சாப்பிடல. ஒரு நாளும் சாப்பிடணும் இல்லை, பெரும்பாலும் சாப்பிடுவதில்லை. பச்சையாக இருப்பவை மட்டும்தான் உணவு. உப்பு சேர்த்தால் அது உணவு கிடையாது, அது மருந்து.